வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னும் 2 நாள் தான், இல்ல 1 நாள் தாங்க இருக்கு ஆடிப்பட்டம் ரெடி ஆவறதுக்கு. நம்ம ஆடி பொறந்த உடனே நெறைய விதைகள், எல்லா விதைகளும் நீங்க போட்டு விடலாம். நான் வந்து லிஸ்ட் உங்களுக்கு குடுத்துருந்தேன் ஏற்கனவே. சில விதைகள் நம்ம இப்ப போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, முருங்கை மரம் வச்சு வந்து 2 வருஷம் கிட்ட ஆகுது. நெறைய பூக்கள் பூத்து காய்கள் வச்சது. இப்ப பாருங்க எவ்வளோக்குள்ள கம்பளி பூச்சி இருக்கு பாருங்க. அதுல இந்த மழை பெஞ்ச உடனே அது எங்கேருந்து தான் வருமோ பூச்சிகள், கம்பளி பூச்சி, அதுவும் முருங்கை மரத்துல. அது என்னன்னே தெரியல, முருங்கை மரத்துல மட்டும் அவ்வளோ ஒரு இந்த கம்பளி பூச்சிக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கு. இதை வந்து நம்ம இலைகள் பார்க்கும்போதே தெரியும். நேத்தே நான் வந்து பார்த்தேன், இலைகள் எல்லாம் ஓட்டா ஒரு மாதிரி சிறுத்து போய் நல்லாவே இல்லையேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, நிறைய கம்பளி பூச்சிக்க கிளைகள் இருக்கு பாருங்க, எக்கச்சக்கமா இருக்கு. இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா, நம்ம பேசாம அந்த கிளைய வந்து கட் பண்ணி தூக்கி போறது தாங்க பெஸ்ட் ரெமெடி. இங்க பாருங்க, நான் அந்த கிளைய தூக்கியே போட்டுட்டேன். அடுத்தது இன்னொரு இடத்துலையும் நான் பார்த்தேன், இலைகள் வந்து சிறுத்து போயிருந்ததை பார்த்த உடனே அதுலேயும் கம்பளி பூச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த கிளையும் நம்ம உடைக்கணும். அது ரொம்ப திக்கான கிளையா இருக்கு, என்ன பண்ண தெரியல. ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு நம்ம உடைக்கணுங்க. மேலே கீழே விழாமல் பார்த்துக்கணும். ஆனால் நமக்கு முருங்கை மரம் எப்பவுமே தெரியும், சீக்கிரமாக டக்குன்னு உடஞ்சி போயிடும். ஸோ அதுதான் நான் வந்து ட்ரை பண்ணி கையிலேயே உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுவும் சூப்பராக உடஞ்சி போச்சு. அந்த கிளையும் நான் வந்து என்ன பண்ணேன், தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா சுற்றி பார்த்தேங்க, எந்த கிளையிலும் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதி ஆச்சு. ஆனால் நம்ம அந்த ஸ்டெம் கிட்ட வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெம் கிட்ட வரும்போது வந்து இந்த மாதிரி ஸ்டெம் கிட்ட இருந்தால் நம்ம வந்து உடச்சி போட முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஆனால் தரையில் வச்சுருந்தா கட் பண்ணி போட்டுருவாங்க, அதுலேருந்து துளுத்து வரும். இந்த ஸ்டெம் கிட்ட இருக்கும்போது நம்ம அந்த நெருப்பு காட்டி அந்த கம்பளி பூச்சியை விரட்டுறது தான் ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அடிக்கடி வந்து நோட் பண்ணுற ஒரு மரம் வந்து இந்த இது தாங்க. அதனால் அது நல்லா கட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள், சூப்பராக தழைச்சி வந்துடுச்சு. ஒரு 4-5 நாள்லேயே இலைகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அந்த கம்பளி பூச்சியை மட்டும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி எடுத்து போட்டுட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த கம்பளி பூச்சி வருவதாலேயே நிறைய பேர் இந்த முருங்கை மரம் வைக்க மாட்டாங்க. ஆனால் இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாரும் முருங்கை மரம் வைக்கலாம். காய்க்காக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த இலைகளுக்காகவே கண்டிப்பாக நம்ம முருங்கை மரம் வைக்கணுங்க. இந்த ஆடிப்பட்டத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக முருங்கை விதைகள், செடி முருங்கை போட்டிங்கன்னா, இது வந்து செடி முருங்கை தான் மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனாலும் இந்த செடி முருங்கை விதைகள் போட்டிங்கன்னா சூப்பராக வளரும். இந்த சீசனில் போடக்கூடாது முருங்கை மரம், ஆனால் இப்போ போட்டிங்கன்னா நல்லா தழைச்சி வரும். அடுத்தது இது வந்து பழைய கத்திரிக்காய் செடி தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூக்கள் இந்த ஆடி மாதத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பூக்கள் நிறைய கொடுக்குற செ செடிகளை வந்து வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா, நமக்கு காய்கறிகள் நல்ல ஹீல்டு எடுக்க முடியும். இந்த மாதிரி பூக்களில் தான் தேனீக்கள் எக்கச்சக்கமாக வருங்க. பாருங்கள், நீலி அபராஜிதா ஊர் ஃபுல்லாக நமக்கு செடிகள் பரவி எவ்வளோ தூரம் எடுத்து போட்டாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பூக்கள் பூக்கிற நேரம் நிறைய பூக்கள் பூக்குது. அவரை பாருங்க, இப்போ வந்து மழையும் பெய்யுது நமக்கு. ஆடி மாதத்துக்கு முன்னாடியே காற்றும் பயங்கரமாக அடித்ததால் எக்கச்சக்கமான பூக்கள் வந்து உதிர்ந்து போயிடுச்சுங்க. ஸோ பரவாயில்ல, மறுபடியும் துளுத்து நல்லா வரும். இது பாருங்கள், நான் மண் மட்டும் தான் எடுத்து ரெடி பண்ணி வச்சேன். ஏதோ ஒரு கொடி வருது. அநேகமாக நான் நினைக்கிறேன், அது என்ன கொடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் என்ன கெஸ் பண்ணியிருக்கேன்னா, தர்பூசணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தப்பு செடி வரதை வந்து நம்ம அப்படியே வச்சிங்கன்னா சூப்பராக வளரும். தர்பூசணிலாம் நம்ம வந்து மார்கழி மாதம் அந்த மாதிரி போட்டால் தான் செமையாக காய்கள் கொடுக்கும். பரவாயில்ல, இது தானாக வந்த செடின்றதால் நம்ம அப்படியே விட்டுடுவோம், கொடின்றதால் விட்டுடுவோம். இங்கே பாருங்கள், இது வந்து இழந்த பழம் சொல்லியிருக்கேன், ஹைப்ரிடு. இப்போ பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்போவுமே இந்த மழை வந்து பூக்கள் பூக்கும்போது மழை பெஞ்சால் அந்த பூக்கள் எல்லாமே உதிர்ந்துருங்க. அதனால் மறுபடியும் முளைச்சி வந்தால் தான். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த செடியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. நானும் இது கலைச்செடின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தூக்கி போட்டிருந்தேங்க. திடீர்னு யூடியூப்பில் ஒரு நாள் பார்த்தா இந்த செடியை பற்றி சொல்லியிருந்தாங்க. இது என்னன்னா, இந்த தக்காளி, என்ன தக்காளி அது? தக்காளி தாங்க அது. இதை வந்து நான் களை செடி நிறைய பிடுங்கி போட்டிருக்கேன். சின்ன வயசுல நம்ம இதை நெத்தியில் அடித்து அடித்து டப்புன்னு சவுண்டு வரும் பாருங்கள், சொடக்கு போட்டால் சவுண்டு வர மாதிரி சவுண்டு வரும். அதை வச்சு தான் விளையாடி இருக்குமே தவிர, ஆனால் இதில் பயங்கரமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கணுங்க. இது நல்லா வளர விட்டு நம்ம அந்த சொடக்கு தக்காளி எடுத்து என்னென்ன பண்ணலாம் ரெசிபின்றதை பற்றியும் நான் விரிவாக சொல்கிறேங்க. ஏன்னா இப்போ தான் அந்த சொடக்கு தக்காளியை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் கேதர் பண்ணேன். அதிலே பார்த்தா மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இது தக்காளி நம்ம சமைக்கலான்றதே எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரியுது. அது பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம போட்ட விதைகள், இங்கே பாருங்கள், இது வந்து முலாம்பழம் விதை. இந்த விதைகளை பற்றி சொல்ல ஒரு கதை இருக்குங்க. இது வந்து எடுத்து வச்சு மறந்தே போயிட்ட, ஒரு தட்டில் வச்சுருந்தேன் பாருங்கள், மறந்து போய் அது கார்டனில் தொட்டியில் எங்கோ விழுந்து
இப்போ மழை பெஞ்ச உடனே பாருங்க சூப்பரா முளைச்சு வந்திருக்கு. அதனால தான் இவ்ளோ விதைகள் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 விதைகள் கிட்ட இருக்கு. பரவால்ல அப்படியே விட்டாச்சு. எத்தனை கொடி வருதோ அத்தனையும் நம்ம எடுத்து முலாம் பழத்த நம்ம பயன்படுத்திக்கலாங்க. கொடியா ஏத்திடலாம். அடுத்தது நான் சொன்னேன்ல, இந்த சங்குப்பூ, நீலி அபராஜிதா எங்க வேணாலும் போயிட்டு இந்த கொடி. இப்போ எக்கச்சக்கமான பூக்கள் பூத்திருக்கு. பார்க்கும்போதே மாடி தோட்டத்தில மழையும் பெய்யுது. அழகா அந்த பூக்கள் வந்து கலர பார்க்கும்போது, வீடியோவோட நேர்ல பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்குங்க அந்த பூக்களோட கலர். அதுவும் வெதர் வந்து கொஞ்சம் அப்படியே மூடுன மாரி, வானம் மூடுன மாரி இருக்கும்போது, மாடி தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா, அப்படியே கிறங்கி போ வேண்டியதுதான். அவ்ளோ அழகா இருக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு. எங்கெங்க இருக்க பூக்கள்லாம் பூக்குது. எப்பயோ போட்ட விதைகள்லாம் இப்போ முளைக்க ஆரம்பிக்குது. இங்க பாருங்க நம்ம போட்ட மூக்குத்தி அவரை. இதோட இலைகள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த மாரி கட்டு மாரி வந்து அதுக்கப்புறம் தான் வேற இலைகள் வருது. 3வது இலை வேற மாதிரி வரும். நாம வந்து மூக்குத்தி அவரை, சொட்டக்க சொ அ இந்த அவரை எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கப்புறமும் வேற என்ன போட்டோம்? இதெல்லாம் வீடியோல பார்த்தா தான் தெரியுங்க. அப்புறம் வந்து பொடலங்காய் போட்டோம். பாட்டில் கார்ட் இது எல்லாம் போட்டோம். பொடலங்காய் மட்டும் ஏதோ ஒண்ணு வருது. இன்னும் வரல. இது லேட்டா தான் வருங்க இந்த விதைகள் வந்து. ஆனா மூக்குத்தி அவரை வந்து வேகமா வந்துரும். சிறகு அவரை போட்டோம் இதுல. சிறகு அவரை ஒண்ணே ஒண்ணு தான் வருது. 2, 3 விதைகள் போட்டா 1 தான் வருது பாருங்க. அடுத்தது வந்து என்னன்னா, இங்க பாருங்க நம்ம போட்ட மஞ்ச பூசணி சூப்பரா வந்துட்டுருக்கு. இத கொஞ்சம் நம்ம இன்னும் போட்டு ஒரு 20 நாள், 25 நாள் கிட்ட இருக்கும். 20 நாள் கிட்ட இருக்கும். நல்லாவே வந்துட்டுருக்கு. இதுவும் அப்படித்தான் ஒரு பெரிய இத வாங்கி, அதுலேருந்து எடுத்து போட்டது தான் சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப நெறைய பூக்கள் இந்த வருஷம் பூத்திருக்குன்னா, நம்மளோட அ இதுதாங்க. செர்ரி தான் இந்த வாட்டி நெறைய பூக்கள் பூத்திருக்கு. இங்க பாருங்க எக்கச்சக்கமான காய்கள் காய்க்கும்னு நெனைக்கிறேன். மழை பெய்யவே செம்மையா பூத்திருக்கு பாருங்க. எல்லா கிளைகளிலும் கொத்து கொத்தா பூக்கள் பூத்திருக்கு. இது அப்படியே காயா மாறும்போது சூப்பரா இருக்கும். நெறைய பழங்கள் கொடுக்கும். இந்த சீசன்ல பழங்கள் வந்து நீங்க புளிப்பு கம்மியா தான் இருக்கும். நெறைய பேர் புளிப்பா இருக்குமேன்னு சொல்லுவாங்க. இந்த சீசன்ல வந்து நல்ல சைஸும் பெருசா கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு இந்த சமயத்துல பூக்கும்போது, காய்க்கும்போது அந்த பழங்களோட சுவையும் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க சைஸும் பெருசா இருக்கும், சுவையும் சூப்பரா இருக்கும். இந்த வாட்டி வந்து நெறைய பூக்கள் பூத்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐஸ்கிரீம்ல மேல வைக்கிறதெல்லாம் இந்த பழம் கிடையாது. அது வந்து கலாக்காவ தான் ஜீரா தண்ணீல முக்கி வேக வச்சு அந்த பழத்த தான் வைக்கிறாங்க. இந்த பழம் கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் புளிப்பு தன்மையா தான் இருக்கும். சில இடத்துல வந்து ஐஸ்கிரீம் மேல இந்த செர்ரி பழத்த வச்சிருக்காங்க. நெறைய தடவ பார்த்துருக்கேன் நானு. அப்ப வந்து புளிப்பா இருக்கும். அதில கொட்டை இருக்கும். இங்க பாருங்க கொட்டையே இல்லாத இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து கலாக்கா தான். கலாக்கா எல்லாருக்கும் தெரியும். அத வந்து ஜீரா தண்ணீல வேக வச்சு கலர் போட்டு வைக்கும்போது சிகப்பு கலரா அழகா இருக்கும். இந்த வாட்டி எக்கச்சக்கமான பூக்கள் பூத்திருக்கு. காய்களும் நமக்கு நெறைய குடுக்க போது. அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆடி மாசம் பொறக்க போது இல்ல. அதனால எக்கச்சக்கமான விதைகள் போடலாம் இருக்காங்க. எல்லா விதைகளும் நம்ம போட போறோம். வெண்டைக்காலாம் எப்படி போடுறது? ஹேங்கிங் பாட்லயே நம்ம வந்து வெண்டைக்காய் போட்டு வளர்க்கலாம்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் அத வந்து போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு 10 நாள் முன்னாடி போட்ட விதைகள் எல்லாமே அந்த சின்ன 1 லிட்டர் பாட்டில் அதில தான் மண்ணு கொட்டி போட்டிருக்கேன். சூப்பரா வந்திருக்கு. காய்களும் வச்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு வந்து வெண்டைக்காய் விதைகள் போட்டுட்டு வெண்டைக்காவ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெறைய பேருக்கு தெரியும் வெண்டைக்கானா எப்படி இருக்கும்? அது சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நாளைக்கு வந்து இந்த விதைகள் நெறைய விதைகள் நாளைக்கு கண்டிப்பா போட்டாகணுங்க. அதாவது நாளைக்கு கிடையாது. நாளன்னைக்கு ஆடி பொறந்த உடனே இப்ப நாளைக்கு வந்து எல்லா மண் கலவையும் நம்ம இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு, சின்ன சின்ன தொட்டிகள்ல விதைகள் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம போடலாம். அடுத்த அப்டேட்ஸ் வந்து பாருங்க, தக்காளி செடி இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆ இது சொன்னேன்ல உங்களுக்கு. செர்ரி டொமேட்டோ இந்த வாட்டி நான் விதைகள் வாங்கிட்டு வந்து போட்டேன். அடுத்தது நம்மளோட காலிஃப்ளவர் கூட இப்போ கொஞ்சம் 2 இலை விட்டு 3வது இலை லைட்டா வர ஆரம்பிச்சிருக்கு. எப்பவுமே ஒரு வைக்கும்போது நமக்கு 3 இலைகள் வந்த பிறகு தான் அந்த செடிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்ப இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடி மாசம் பொறந்து ஒரு 10 நாள் கழிச்சு தான் எடுத்து வைக்க போறேங்க. இது வந்து பீட்ரூட் தான் இந்த சீசன்ல போட மாட்டாங்க. இருந்தாலும் போட்டிருக்கேன் வந்திருக்கு. ஏன்னா பீட்ரூட் விதைகள் நெறைய இருக்கு என்கிட்ட. அதனால இப்போ வந்து போடலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் உங்களுக்கு தெரியும். இதோட பூக்கள் பார்க்கும்போது அழகா இருக்கும். அழகா மூக்குத்தி மாரி இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பூக்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ அழகான பூக்கள் இதுக்கு. ஸ்டார் ஃப்ரூட் தெரியும் உங்களுக்கு. புளிப்பும் ஒரு இனிப்பும் கலந்த மாரி இருக்கும். கட் பண்ணீங்கன்னா ஸ்டார் ஸ்டாரா வரும். இப்ப பாருங்க அழகான பூக்களுடைய ஸ்டார் ஃப்ரூட் இது. பாருங்க இப்போ பூக்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கு. மழை பெஞ்ச உடனே பருவத்துக்கு முன்னாடியே பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு மீண்டும் நம்ம பார்ப்போம்.